Taste the Daily. அண்மை செய்தி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அஜித்குமாரை காவலர்கள் அடித்து சித்திரவதை செய்து கொன்ற விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட காவல்துறையினர் உயர் அதிகாரிகளின் உத்தரவின்படியே செயல்பட்டதாக கூறி கைது செய்யப்பட்ட காவலர்களின் மனைவிகள் மற்றும் குடும்பத்தினர் திருப்புவனம் காவல் நிலையம் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தாமரைக்கண்ணன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் பத்திரகாளியம்மன் கோயிலில் உள்ள பக்தர் ஒருவருடைய நகை மாயமானதாக கூறப்பட்ட வழக்கில் கோவில் காவலாளி அஜித்குமார் என்பவர் தனிப்படை காவலர்களால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் கடுமையாக தாக்கியதில் அவருடைய பிரேத பரிசோதனை அறிக்கையில் அவர் கடுமையாக தாக்கப்பட்டு உடல் முழுவதும் உச்சி முதல் உள்ளங்கால் வரை படுகாயங்கள் அடைந்த நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக பிரேத பரிசோதனை அறிக்கை கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தனிப்படை காவலர்கள் கண்ணன், ஆனந்த், பிரபு, ராஜா, சங்கரபாண்டியன் இவர்கள் 5 பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதன் நிலையில் தனிப்படை காவலர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் அவருடைய மனைவிகள் திருப்புவனம் காவல் நிலையத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் கூறும்போது மேலதிகாரிகளின் உத்தரவுப்படியே தங்களுடைய கணவர்கள் செயல்பட்டதாகவும் தற்போது தங்கள் குடும்பம் இவர்கள் சிறைக்கு சென்றதால் தங்களுடைய 6 பேருடைய குடும்பத்தினர் கைவிடப்பட்டு அனாதைகளாக போவதாக கூறி தங்களுக்கு ஒரு நியாயம் வேண்டும் என்று கூறி காவல் நிலையத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தாமரைக்கண்ணன்.